Welcome to day 40 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Numbers 1 to 3. These passages show how God leads His people with order, purpose, and careful direction, reminding us that every life matters and every step is counted in His plan. May today's reading strengthen your trust in God's guidance and help you walk with discipline and faith. Let us begin with a heart ready to follow Him completely. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 40வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் தனது ஜனங்களை ஒழுங்குடனும் நோக்கத்துடனும் கவனமான வழிநடத்துதலுடனும் நடத்துகிறார் என்பதை காட்டுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருடைய திட்டத்தில் முக்கியம் என்றும் ஒவ்வொரு படியும் அவர் கணக்கில் வைத்துள்ளார் என்றும் நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய வழிநடத்துதலின் மீது உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி ஒழுக்கத்துடனும் விசுவாசத்துடனும் நடக்க உதவட்டும். முழுமையாக அவரை பின்பற்ற தயாரான இதயத்துடன் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Numbers chapter 1. எண்ணாகமம் அதிகாரம் 1. Verse 1. And the Lord spake unto Moses in the wilderness of Sinai, in the tabernacle of the congregation, on the first day of the second month, in the second year after they were come out of the land of Egypt, saying. வசனம் 1. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி. Verse 2. Take ye the sum of all the congregation of the children of Israel, after their families, by the house of their fathers, with the number of their names, every male by their polls. வசனம் 2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழுச்சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களிலுள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். Verse 3. From 20 years old and upward, all that are able to go forth to war in Israel, thou and Aaron shall number them by their armies. வசனம் 3. இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. Verse 4. And with you there shall be a man of every tribe, every one head of the house of his fathers. வசனம் 4. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடே இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும். Verse 5. And these are the names of the men that shall stand with you. Of the tribe of Reuben, Elizur the son of Shedeur. வசனம் 5. உங்களோடே நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன. ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர். Verse 6. Of Simeon, Shelumiel the son of Zurishaddai. வசனம் 6. சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலூமியேல். Verse 7. Of Judah, Nashon the son of Amminadab. வசனம் 7. யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் நகசோன். Verse 8. Of Issachar, Nathaniel the son of Zuar. வசனம் 8. இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனியேல். Verse 9. Of Zebulun, Eliab the son of Helon. வசனம் 9. செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப். Verse 10. Of the children of Joseph, of Ephraim, Elishma the son of Amid. Of Manasseh, Gamaliel the son of Pedazur. வசனம் 10. யோசேப்பின் குமாரராகிய எப்ராயிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல். Verse 11. Of Benjamin, Abidan the son of Gidoni. வசனம் 11. பென்யமீன் கோத்திரத்தில் கீதையோனின் குமாரன் அபிதான். Verse 12. Of Dan,
Ahiezer the son of Ammishaddai. வசனம் 12 தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசீர். Verse 13. Of Asher, Pagiel the son of Okram. வசனம் 13 ஆசீர் கோத்திரத்தில் ஓகிரானின் குமாரன் பாகியேல். Verse 14. Of Gad, Eliasaph the son of Deuel. வசனம் 14 காத் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப். Verse 15. Of Naphtali, Ahira the son of Enan. வசனம் 15 நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகிரா. Verse 16. These were the renowned of the congregation, princes of the tribes of their fathers, heads of thousands in Israel. வசனம் 16 இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார். Verse 17. And Moses and Aaron took these men which are expressed by their names. வசனம் 17 அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு. Verse 18. And they assembled all the congregation together on the first day of the second month, and they declared their pedigrees after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, by their polls. வசனம் 18 இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் நாமத்தொகையின்படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலைதலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். Verse 19. As the Lord commanded Moses, so he numbered them in the wilderness of Sinai. வசனம் 19 இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான். Verse 20. And the children of Reuben, Israel's eldest son, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, by their polls, every male from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 20 இஸ்ரவேலின் மூத்தகுமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைதலையாக எண்ணப்பட்டபோது. Verse 21. Those that were numbered of them, even of the tribe of Reuben, were 46,500. வசனம் 21 ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். Verse 22. Of the children of Simeon, by their generations, after their families, by the house of their fathers, those that were numbered of them, according to the number of the names, by their polls, every male from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 22 சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைதலையாக எண்ணப்பட்டபோது. Verse 23. Those that were numbered of them, even of the tribe of Simeon, were 59,300. வசனம் 23 சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். Verse 24. Of the children of Gad, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 24 காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 25. Those that were numbered of them, even of the tribe of Gad, were
40 and 5,650. வசனம் 25. காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். Verse 26. Of the children of Judah, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 26. யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 27. Those that were numbered of them, even of the tribe of Judah, were 314,600. வசனம் 27. யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். Verse 28. Of the children of Issachar, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 28. இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 29. Those that were numbered of them, even of the tribe of Issachar, were 54,400. வசனம் 29. இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். Verse 30. Of the children of Zebulun, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 30. செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 31. Those that were numbered of them, even of the tribe of Zebulun, were 57,400. வசனம் 31. செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். Verse 32. Of the children of Joseph, namely, of the children of Ephraim, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 32. யோசேப்பின் குமாரரில் எப்ராயிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 33. Those that were numbered of them, even of the tribe of Ephraim, were 40,500. வசனம் 33. எப்ராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். Verse 34. Of the children of Manasseh, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 34. மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 35. Those that were numbered of them, even of the tribe of Manasseh, were 32,200. வசனம் 35. மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். Verse 36. Of the children of Benjamin, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 36. பென்யமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு
புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 37. Those that were numbered of them, even of the tribe of Benjamin, were 30,05,400. வசனம் 37. பென்யமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். Verse 38. Of the children of Dan, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 38. தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 39. Those that were numbered of them, even of the tribe of Dan, were 62,700. வசனம் 39. தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 60,700 பேர். Verse 40. Of the children of Asher, by their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 40. ஆசீர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 41. Those that were numbered of them, even of the tribe of Asher, were 40,1,500. வசனம் 41. ஆசீர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். Verse 42. Of the children of Naphtali, throughout their generations, after their families, by the house of their fathers, according to the number of the names, from 20 years old and upward, all that were able to go forth to war. வசனம் 42. நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது. Verse 43. Those that were numbered of them, even of the tribe of Naphtali, were 53,400. வசனம் 43. நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். Verse 44. These are those that were numbered, which Moses and Aaron numbered, and the princes of Israel, being 12 men, each one was for the house of his fathers. வசனம் 44. எண்ணப்பட்டவர்கள் இவர்களே, மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். Verse 45. So were all those that were numbered of the children of Israel, by the house of their fathers, from 20 years old and upward, all that were able to go forth to war in Israel. வசனம் 45. இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும். Verse 46. Even all they that were numbered were 600,000 and 3,550. வசனம் 46. 6,03,550 பேராயிருந்தார்கள். Verse 47. But the Levites after the tribe of their fathers were not numbered among them. வசனம் 47. லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. Verse 48. For the Lord had spoken unto Moses, saying. வசனம் 48. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 49. Only thou shalt not number the tribe of Levi, neither take the sum of them among the children of Israel. வசனம் 49. நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும். Verse 50.
But thou shalt appoint the Levites over the tabernacle of testimony, and over all the vessels thereof, and over all things that belong to it. They shall bear the tabernacle, and all the vessels thereof, and they shall minister unto it, and shall encamp round about the tabernacle. வசனம் 50. லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதினுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதினிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். Verse 51. And when the tabernacle setteth forward, the Levites shall take it down. And when the tabernacle is to be pitched, the Levites shall set it up. And the stranger that cometh nigh shall be put to death. வசனம் 51. வாசஸ்தலம் புறப்படும்போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும்போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். Verse 52. And the children of Israel shall pitch their tents, every man by his own camp, and every man by his own standard, throughout their hosts. வசனம் 52. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். Verse 53. But the Levites shall pitch round about the tabernacle of testimony, that there be no wrath upon the congregation of the children of Israel. And the Levites shall keep the charge of the tabernacle of testimony. வசனம் 53. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடுங்கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். Verse 54. And the children of Israel did according to all that the Lord commanded Moses. So did they. வசனம் 54. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். Numbers chapter 2. எண்ணாகமம் அதிகாரம் 2. Verse 1. And the Lord spake unto Moses and unto Aaron, saying. வசனம் 1. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 2. Every man of the children of Israel shall pitch by his own standard, with the ensign of their father's house. Far off about the tabernacle of the congregation shall they pitch. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். Verse 3. And on the east side toward the rising of the sun shall they of the standard of the camp of Judah pitch throughout their armies. And Nahshon the son of Amminadab shall be captain of the children of Judah. வசனம் 3. யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையமிறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 4. And his host, and those that were numbered of them, were 314,600. வசனம் 4. எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். Verse 5. And those that do pitch next unto him shall be the tribe of Issachar, and Nethaneel the son of Zuar shall be captain of the children of Issachar. வசனம் 5. அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சூவாரின் குமாரன் நெதனியேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 6. And his host, and those that were numbered thereof, were 54,400. வசனம் 6. எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். Verse 7. Then the tribe of Zebulun
And Eliab the son of Helon shall be captain of the children of Zebulun. வசனம் 7. அவன் அருகே செப்புலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செப்புலோன் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 8. And his host, and those that were numbered thereof, were 57,400. வசனம் 8. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். Verse 9. All that were numbered in the camp of Judah were 100,000 and 6,400. Throughout their armies, these shall first set forth. வசனம் 9. எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள். Verse 10. On the south side shall be the standard of the camp of Reuben according to their armies, and the captain of the children of Reuben shall be Elizur the son of Shedder. வசனம் 10. ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 11. And his host, and those that were numbered thereof, were 46,500. வசனம் 11. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். Verse 12. And those which pitch by him shall be the tribe of Simeon, and the captain of the children of Simeon shall be Shelumiel the son of Zurishaddai. வசனம் 12. அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 13. And his host, and those that were numbered of them, were 59,300. வசனம் 13. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். Verse 14. Then the tribe of Gad, and the captain of the sons of Gad, shall be Eliasaph the son of Reuel. வசனம் 14. அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 15. And his host, and those that were numbered of them, were 45,650. வசனம் 15. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். Verse 16. All that were numbered in the camp of Reuben were 100,050 and 1,450 throughout their armies, and they shall set forth in the second rank. வசனம் 16. எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 151,450 பேர். இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள். Verse 17. Then the tabernacle of the congregation shall set forward with the camp of the Levites in the midst of the camp, as they encamp, so shall they set forward, every man in his place by their standards. வசனம் 17. பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடே பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போக கடவர்கள். Verse 18. On the west side shall be the standard of the camp of Ephraim according to their armies, and the captain of the sons of Ephraim shall be Elishma the son of Amid. வசனம் 18. எப்ராயிமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மியூத்தின் குமாரனாகிய எலிஷாமா எப்ராயிமின் சந்ததிக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 19. And his host, and those that were numbered of them, were
40,500. வசனம் 19. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். Verse 20. And by him shall be the tribe of Manasseh, and the captain of the children of Manasseh shall be Gamaliel the son of Pedazur. வசனம் 20. அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். Verse 21. And his host, and those that were numbered of them, were 32,200. வசனம் 21. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். Verse 22. Then the tribe of Benjamin, and the captain of the sons of Benjamin, shall be Abidan the son of Gidoni. வசனம் 22. அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். கீதயோனின் குமாரனாகிய அபீதான் பென்யமீன் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். Verse 23. And his host, and those that were numbered of them, were 35,400. வசனம் 23. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 30,400 பேர். Verse 24. All that were numbered of the camp of Ephraim were 108,100 throughout their armies, and they shall go forward in the third rank. வசனம் 24. எண்ணப்பட்ட எப்ராயிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,08,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போக கடவர்கள். Verse 25. The standard of the camp of Dan shall be on the north side by their armies, and the captain of the children of Dan shall be Ahiezer the son of Ammishaddai. வசனம் 25. தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் தான் வம்சத்திற்குச் சேனாபதியாயிருக்க கடவன். Verse 26. And his host, and those that were numbered of them, were 3,02,700. வசனம் 26. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 60,700 பேர். Verse 27. And those that encamp by him shall be the tribe of Asher, and the captain of the children of Asher shall be Pagiel the son of Okram. வசனம் 27. அவன் அருகே ஆசீர் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஓகிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்குச் சேனாபதியாயிருக்க கடவன். Verse 28. And his host, and those that were numbered of them, were 40,1,500. வசனம் 28. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். Verse 29. Then the tribe of Naphtali, and the captain of the children of Naphtali, shall be Ahira the son of Enan. வசனம் 29. அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாயிருக்க கடவன். Verse 30. And his host, and those that were numbered of them, were 53,400. வசனம் 30. அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். Verse 31. All they that were numbered in the camp of Dan were 100,050 and 7,600. They shall go hindmost with their standards. வசனம் 31. எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின்பாளையமாய் போக கடவர்கள். Verse 32. These are those which were numbered of the children of Israel by the house of their fathers. All those that were numbered of the camps throughout their hosts were 600,000 and 3,550. வசனம் 32.
இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 6,35,550 பேராயிருந்தார்கள். Verse 33. But the Levites were not numbered among the children of Israel, as the Lord commanded Moses. வசனம் 33. லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. Verse 34. And the children of Israel did according to all that the Lord commanded Moses. So they pitched by their standards. And so they set forward, every one after their families, according to the house of their fathers. வசனம் 34. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். Numbers chapter 3. எண்ணாகமம் அதிகாரம் 3. Verse 1. These also are the generations of Aaron and Moses in the day that the Lord spake with Moses in Mount Sinai. வசனம் 1. சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோடே பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்சவரலாறாவது. Verse 2. And these are the names of the sons of Aaron, Nadab the firstborn, and Abihu, Eleazar, and Ithamar. வசனம் 2. ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்களே. Verse 3. These are the names of the sons of Aaron, the priests which were anointed, whom he consecrated to minister in the priest's office. வசனம் 3. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. Verse 4. And Nadab and Abihu died before the Lord, when they offered strange fire before the Lord, in the wilderness of Sinai, and they had no children. And Eleazar and Ithamar ministered in the priest's office in the sight of Aaron their father. வசனம் 4. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். Verse 5. And the Lord spake unto Moses, saying. வசனம் 5. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 6. Bring the tribe of Levi near, and present them before Aaron the priest, that they may minister unto him. வசனம் 6. நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. Verse 7. And they shall keep his charge, and the charge of the whole congregation before the tabernacle of the congregation, to do the service of the tabernacle. வசனம் 7. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்யக்கடவர்கள். Verse 8. And they shall keep all the instruments of the tabernacle of the congregation, and the charge of the children of Israel, to do the service of the tabernacle. வசனம் 8. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யக்கடவர்கள். Verse 9. And thou shalt give the Levites unto Aaron and to his sons. They are wholly given unto him out of the children of Israel. வசனம் 9. ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக்கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். Verse 10. And thou shalt appoint Aaron and his sons, and they shall wait on their priest's office,
and the stranger that cometh nigh shall be put to death. வசனம் 10. ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தைச் செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தைச் செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். Verse 11. And the Lord spake unto Moses, saying. வசனம் 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 12. And I, behold, I have taken the Levites from among the children of Israel instead of all the firstborn that openeth the matrix among the children of Israel. Therefore the Levites shall be mine. வசனம் 12. இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திருந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள். Verse 13. Because all the firstborn are mine. For on the day that I smote all the firstborn in the land of Egypt I hallowed unto me all the firstborn in Israel, both man and beast. Mine shall they be. I am the Lord. வசனம் 13. முதற்பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் உள்ள முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும். நான் கர்த்தர் என்றார். Verse 14. And the Lord spake unto Moses in the wilderness of Sinai, saying. வசனம் 14. பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி. Verse 15. Number the children of Levi after the house of their fathers, by their families, every male from a month old and upward shalt thou number them. வசனம் 15. லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணுவாயாக என்றார். Verse 16. And Moses numbered them according to the word of the Lord, as he was commanded. வசனம் 16. அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். Verse 17. And these were the sons of Levi by their names, Gershon and Kohath and Merari. வசனம் 17. லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். Verse 18. And these are the names of the sons of Gershon by their families, Libni and Shimi. வசனம் 18. தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சீமேயி என்பவைகள். Verse 19. And the sons of Kohath by their families, Amram and Izehar, Hebron and Aziel. வசனம் 19. தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். Verse 20. And the sons of Merari by their families, Mahli and Mushi. These are the families of the Levites according to the house of their fathers. வசனம் 20. தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். Verse 21. Of Gershon was the family of the Libnites, and the family of the Shimites. These are the families of the Gershonites. வசனம் 21. கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயியார் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள். Verse 22. Those that were numbered of them, according to the number of all the males, from a month old and upward, even those that were numbered of them, were 7,500. வசனம் 22. அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7,500 பேராயிருந்தார்கள். Verse 23.
The families of the Gershonites shall pitch behind the tabernacle westward. வசனம் 23. கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும். Verse 24. And the chief of the house of the father of the Gershonites shall be Eliasaph the son of Lael. வசனம் 24. கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன். Verse 25. And the charge of the sons of Gershon in the tabernacle of the congregation shall be the tabernacle, and the tent, the covering thereof, and the hanging for the door of the tabernacle of the congregation. வசனம் 25. ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதின் மூடியும் ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவும். Verse 26. And the hangings of the court, and the curtain for the door of the court, which is by the tabernacle, and by the altar round about, and the cords of it for all the service thereof. வசனம் 26. வாசஸ்தலத்தண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிராகாரத்தின் தொங்குதிரைகளும் பிராகாரவாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. Verse 27. And of Kohath was the family of the Amramites, and the family of the Izharites, and the family of the Hebronites, and the family of the Azrielites. These are the families of the Kohathites. வசனம் 27. கோகாத்தின் வழியாய் அம்ராமியரின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியேலரின் வம்சமும் தோன்றின. இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள். Verse 28. In the number of all the males, from a month old and upward, were 8,600, keeping the charge of the sanctuary. வசனம் 28. ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் 8,600 பேராயிருந்தார்கள். Verse 29. The families of the sons of Kohath shall pitch on the side of the tabernacle southward. வசனம் 29. கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையமிறங்க வேண்டும். Verse 30. And the chief of the house of the father of the families of the Kohathites shall be Elizaphan the son of Aziel. வசனம் 30. அவர்களின் தலைவன் ஊசியேலின் குமாரனாகிய எல்சாபான். Verse 31. And their charge shall be the ark, and the table, and the candlestick, and the altars, and the vessels of the sanctuary wherewith they minister, and the hanging, and all the service thereof. வசனம் 31. அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்குதிரையும் அதினுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. Verse 32. And Eleazar the son of Aaron the priest shall be chief over the chief of the Levites, and have the oversight of them that keep the charge of the sanctuary. வசனம் 32. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாயிருக்க வேண்டும். Verse 33. Of Merari was the family of the Mahalites, and the family of the Mushites. These are the families of Merari. வசனம் 33. மெராரியின் வழியாய் மகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மெராரியின் வம்சங்கள். Verse 34. And those that were numbered of them, according to the number of all the males, from a month old and upward, were 6,200. வசனம் 34.
அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்டபோது எண்ணப்பட்டவர்கள் 6200 பேராயிருந்தார்கள். Verse 35. And the chief of the house of the father of the families of Merari was Zuriel the son of Abihail. These shall pitch on the side of the tabernacle northward. வசனம் 35. அபியாயேலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாளையமிறங்க வேண்டும். Verse 36. And under the custody and charge of the sons of Merari shall be the boards of the tabernacle, and the bars thereof, and the pillars thereof, and the sockets thereof, and all the vessels thereof, and all that serveth thereto. வசனம் 36. அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும் அதினுடைய எல்லா பணிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும். Verse 37. And the pillars of the court round about, and their sockets, and their peans, and their cords. வசனம் 37. சுற்றுப்பிராகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. Verse 38. But those that encamp before the tabernacle toward the east, even before the tabernacle of the congregation eastward, shall be Moses, and Aaron and his sons, keeping the charge of the sanctuary for the charge of the children of Israel. And the stranger that cometh nigh shall be put to death. வசனம் 38. ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்படக்கடவன். Verse 39. All that were numbered of the Levites, which Moses and Aaron numbered at the commandment of the Lord, throughout their families, all the males from a month old and upward, were 20 and 2000. வசனம் 39. மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 20000 பேராயிருந்தார்கள். Verse 40. And the Lord said unto Moses, Number all the firstborn of the males of the children of Israel from a month old and upward, and take the number of their names. வசனம் 40. அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி. Verse 41. And thou shalt take the Levites for me. I am the Lord, instead of all the firstborn among the children of Israel, and the cattle of the Levites instead of all the firstlings among the cattle of the children of Israel. வசனம் 41. இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களிலுள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்திடு, நான் கர்த்தர் என்றார். Verse 42. And Moses numbered, as the Lord commanded him, all the firstborn among the children of Israel. வசனம் 42. அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேரான யாவரையும் எண்ணினான். Verse 43. And all the firstborn males by the number of names, from a month old and upward, of those that were numbered of them, were 20 and 2203 score and 13. வசனம் 43. 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர்பேராக எண்ணப்பட்டபோது 20273 பேராயிருந்தார்கள். Verse 44.
And the Lord spake unto Moses, saying. வசனம் 44. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 45. Take the Levites instead of all the firstborn among the children of Israel. And the cattle of the Levites instead of their cattle. And the Levites shall be mine. I am the Lord. வசனம் 45. நீ இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேறான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்திடு. லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள். நான் கர்த்தர். Verse 46. And for those that are to be redeemed of the 213 of hay, firstborn of the children of Israel, which are more than the Levites. வசனம் 46. இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேறுகளில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும். Verse 47. Thou shalt even take 5 shekels apiece by the pole. After the shekel of the sanctuary shalt thou take them. The shekel is 20 gerahs. வசனம் 47. நீ தலைக்கு 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. Verse 48. And thou shalt give the money, wherewith the odd number of them is to be redeemed, unto Aaron and to his sons. வசனம் 48. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார். Verse 49. And Moses took the redemption money of them that were over and above them that were redeemed by the Levites. வசனம் 49. அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேறானவர்களிடத்தில். Verse 50. Of the firstborn of the children of Israel took he the money, 1,365 shekels, after the shekel of the sanctuary. வசனம் 50. 1365 சேக்கலாகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி. Verse 51. And Moses gave the money of them that were redeemed unto Aaron and to his sons, according to the word of the Lord, as the Lord commanded Moses. வசனம் 51. கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான். Day 40 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God is a God of order and purpose, and He knows exactly where He is leading you. Let the truth you received today guide your choices and strengthen your faith for the journey ahead. Comment below what part of today's reading helped you trust God more. And join us again tomorrow for day 41. God bless you. பைபிள் சவாலின் 40வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் ஒழுங்கும் நோக்கமும் கொண்ட தேவன் என்றும் அவர் உங்களை எங்கு வழிநடத்துகிறார் என்பதை முழுமையாக அறிந்தவர் என்றும் நினைவூட்டட்டும். இன்று பெற்ற சத்தியம் உங்கள் முடிவுகளை வழிநடத்தி வரும் பயணத்திற்கு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். கமெண்டில் இன்று எந்த பகுதி தேவனை மேலும் நம்ப உதவியது என்று பகிருங்கள். நாளை 41வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.